ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். நாம் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். இந்த கிருஷ்ணருக்குரிய மந்திரத்தை நம்ம எத்தனையோ முறைகள் நம்மளுடைய காதுகளில் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு நாளோ 2 நாட்களோ தான் நம்ம தொடர்ச்சியாக இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு இருப்போம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக 48 நாட்கள் உங்களது வீட்டிலிருந்தோ அல்லது அருகில் இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்றோ இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 11 முறைகள் அல்லது 7 முறைகள் நீங்கள் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு கூறி வந்தாலே போதுமாங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் வரைக்கு உங்களுக்கு ஞாபகமானது இருக்கிறமா. நீங்கள் அதுக்கப்புறமா 2 நாட்கள் 3 நாட்கள் என்று போகும் பொழுது அந்த ஒரு மந்திரமானது உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்காதாங்க, மறந்து விடுமா. நீங்கள் கிருஷ்ணருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்த 7 ஜென்ம பாவமும் நீங்குவதற்கும் உங்களோட தலையெழுத்து மாறுவதற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனையுமே தீர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்குமாம். இந்த கிருஷ்ணருக்குரிய மந்திரத்தில் அவ்வளவு சக்தியானது இருக்கிறதாம். எனவே நீங்களும் இந்த கிருஷ்ணருக்குரிய மந்திரத்தை கூறிட்டு வாங்க. இதனால் மிகப்பெரிய நன்மைகளானது உங்களுக்கு நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. இந்த ஒரு கிருஷ்ணருக்குரிய மந்திரத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம், எத்தனையோ முறைகள் கேட்டிருக்கலாம். அனைவருமே 1 முறை 2 முறைகள் கூறியிருக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஒரு நாள் கூறுறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாதுங்க. நம்ம எந்த ஒரு செயலை பண்ணினாலுமே அதை தொடர்ச்சியாக குறைந்தது 21 நாளாவது நம்ம பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அந்த ஒரு செயலில் நமக்கான வெற்றியும் அதனுடைய பலனும் நம்மளோட கை மேலே தெரிய ஆரம்பிக்கும். அதனை போன்று நீங்கள் இந்த கிருஷ்ணருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறிட்டு வாங்க. இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 48 நாட்கள் மட்டும் எந்த ஒரு நேரத்துலையுமே அந்த ஒரு நாளில் எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் கூறிட்டு வரலாம். இதுக்கு நீங்கள் குளிக்கணும் எந்தவித அவசியமே கிடையாது, விரதம் இருக்கணும், பூஜை அறையில் அமர்ந்து தான் கூறணும் என்று ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேலை செய்கின்ற இடமோ எந்த ஒரு இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே அமர்ந்து கொண்டு இந்த செயலை மட்டும் நீங்கள் கூறிட்டு பண்ணிட்டு வாங்க. இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்குமாம். பல ஜென்மமாக கிருஷ்ணனோட அருளானது கிடைக்காமல் அவதிப்பட்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குமாம். எனவே தவறாமல் இந்த கிருஷ்ண மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்க காத்திருக்கிறது. எனவே கிருஷ்ணருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்களும் உங்களது குடும்பத்தில் இருப்பவர்களும் அனைவருமே பூஜை அறையில் அமர்ந்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்தில் கிருஷ்ணரை நினைத்து கொண்டோ கிருஷ்ணரின் உருவக படத்தை பார்த்தோ நீங்கள் கூறி வாருங்கள். இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்கும். அந்த ஒரு மந்திரம் இதுதான்: ஹரே கிருஷ்ண கரே கிருஷ்ண 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 கரே ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் அந்த கிருஷ்ணருக்குரிய மந்திரம். நீங்கள் இந்த கிருஷ்ணருக்குரிய மந்திரத்தை கூறிட்டு வாங்க. என்னுடைய உச்சரிப்பும் மிகவும் எளிமையாக தான் இருக்கும். எனவே யார் வேண்டுமானாலும் இதனை கூறலாம். நீங்கள் பார்த்தோ பார்க்காமலோ கிருஷ்ணரோட உருவப்படத்தையோ அல்லது கடவுள் நம்பிக்கையுடன் கிருஷ்ணருக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வாங்க. இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். முக்கியமாக உங்களோட 7 ஜென்ம பாவம் நீங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.